சமீபத்தில் புதுச்சேரி மாநிலத்துக்கு வருகை தந்த எங்களது தலைவர் தளபதி அவர்கள் கூட்டத்தில் சரியா பேசியிருந்தார். அவர் பேசுனத புரிதல் இல்லாம அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததுக்கு நாங்கள் மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கிறோம். அவர் பேச்சுக்கு திரும்ப பெறணும். அந்த பேச்சு உங்களெல்லாம் தெரியும். 5 வருஷமா ரேஷன் கடை ஊழியருக்கு இதுவரையும் சம்பளம் தரல. நிறைய பேர் அதில் தற்கொலை அளவுக்கு போய்கிறாங்க. ரேஷன் கடை ஊழியர்லாம் ஃபுல்லாவே ரேஷன் கடை எந்தெந்த பகுதியில் இருந்தோ வாடகை தராம கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள்லாம் மூடி கம்ப்ளீட்டா பக்கத்து பில்டிங்ல நடக்குது. அவர் சொன்னது என்னன்னா, பிற மாநிலங்களை போல ரேஷன் கடை சரியா செயல்படாம மூடி இருக்குது. உண்மைதான். கோதுமை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வரையும் யாருன்னா கொடுத்தாங்களா? சட்டமன்றத்தில் கோதுமை அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. கொடுத்தாங்களா? அரிசி மட்டும்தான் தராங்க. ரேஷன் கடையில் அரிசி மட்டும்தான் கொடுக்கணுமா? அரிசி கொடுக்கறது ரேஷன் கடையே தேவையில்லை. பிற மாநிலங்களில் எண்ணெய் தராங்க, கோதுமை தராங்க, ரவை தராங்க, மண்ணெண்ணெய் தராங்க. அத்தியாவசிய பொருள் வழங்க வேண்டிய ரேஷன் கடை இன்னைக்கு இருக்கா அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே வழங்கல. இது நமச்சிவாயத்துக்கு தெரியும். ஆனா அவர் அரசியல் செய்யறாரு. நான் அவரை திருப்பி கேட்கறேன், நீங்க எதை வச்சு ஆட்சிக்கு வந்தீங்க? பெஸ்ட் புதுச்சேரி மில்லெல்லாம் நாங்க திறந்துடுறோம் மத்திய அரசு கையில் நிதி வாங்கிட்டு. அதாவது ஒன்றிய அரசு உங்களுக்கு தான், நீங்க தான் உள்துறை அமைச்சராகிறீங்க. ஏன் நிதி வாங்கி மில்ல திறக்க வேண்டியதானே? இதை தான் தலைவர் சொன்னாரு, மில்லு திறக்கலன்ட்டு. ஐடி பார்க் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? நமச்சிவாயம் அவர்களுக்கு இருக்கிற ஐடி பார்க் கண்ட்ரோல் இருக்குது. 5 ஆண்டுகள்ல ஒரு ஐடி பார்க் கூட திறக்கல. மத்திய அரசு ஒன்றிய அரசிடம் நிதி வாங்கி ஐடி பார்க் திறந்திருக்கலாமா இல்லையா? கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம்னு தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க. ஆனா ஒரு நபருக்கு கூட இது வரல நீங்க வேலை கொடுக்கல ஃபுல்லாவே. காரணம் உங்களெல்லாம் தெரியும். முதல்வர் ஆளுநரை குறை சொல்றாரு. பொங்கல் தொகுப்புக்கு கையெழுத்து போடலன்றாரு, தீபாவளி தொகுப்புக்கு கையெழுத்து போடலன்னு சொல்றாரு. அதாவது ஒரு தொகுப்பு வழங்குறதுக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய நிதி ஓணும். அந்த நிதியை பெற்று தரத்துக்கு நமச்சிவாயம் எத்தனை தடவை டெல்லிக்கு போனாரு? எத்தனை தடவை டெல்லிக்கு போயிட்டு ரேஷன் கடை ஊழியருக்கு முதல்ல அவர் பேசுறாரு அப்படின்னா உலகம் போட்டும் தலைவர் தளபதியை பேசுவதற்கு அவர் தகுதியே கிடையாது. ஒட்டுமொத்தமா இருக்கிற தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நினைச்சாங்கன்னா டெபாசிட் இழக்க வேண்டிய நிலைமை மண்ணாடிப்பட்டில் கண்டிப்பா வரும். இந்த வாட்டி ஃபுல்லா யாரை பத்தி பேசுறதுன்றது தகுதி இருக்கணும். ஃபுல்லா அவர் பேசுறாரு, தவறா பேசுறாங்க அப்படின்ட்டு. நான் சொல்றேன், ரேஷன் கடை திறந்த ரேஷன் கடை அது மூடிதான் இருக்குது. எது தரீங்க நீங்க? அரிசி தவிர ஏன்னா கொடுத்துருப்பீங்களா? ஏன் கோதுமை தரல? அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. நமச்சிவாயத்தை பெஸ்ட் புதுச்சேரின்னு சொன்னாரு, அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஒருத்தர்னாச்சும் வேலை கொடுத்துக்கிறாரா? ஐடி பார்க் திறந்திருக்குதா? இதை தான் சொன்னார். ஆழ்கடல் மீன்பிடிப்பு இதுல ஒரு மீனவர்கள் கூட போட்டு தரல. அதாவது மத்திய அரசினுடைய எந்த திட்டமும் செயல்படுறதுக்கு துப்பு இல்லாத இங்க உட்கார்ந்து மலிவு விலை அரசியல் பண்ணுகின்ற நமச்சிவாயத்தை அவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம். மீண்டும் இது மாதிரி பேசினார்னா கண்டிப்பா முற்றுகையிடுவோம்.